ஏன் சின்னதாயி அம்மா வீட்டுல இருந்த மாதிரி மாமியார் வீட்டுல அங்க போய் இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப தான். ஏன்டே திண்டுக்கு மட்டும் பேசுற, இந்த பேச்சு ஆகாது. பொம்பளை பிள்ளைக்கு வாய் அடக்கி இருக்க பாரு. மாப்பிள்ள என்ன சொன்னாலும் நீ அம்மாட்டு சும்மா கேட்டும் கேட்காத மாதிரி இரு. அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். தாய் கேட்டா என்னனாலும் பேசுவானா, அப்படி கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு அதான் நான் பெருக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. எப்படி மருமவன அவன் இவன் பேசாத, அவங்க பேசாத, என்ன மரியாதை இல்லாம அவன் இவங்க உங்ககிட்ட மாடுமைக்கு தான் அவன் இவன் பேசிட்டு இருக்கா. இப்படி பேசினா மாமியா அப்படி கேட்டுட்டு இருப்பா, அதான் அடிச்சு காட்டிருக்கா, அதான் புருஷன் பெட்டிக்கு வெளியே போட்டிருக்கான். ஏமா நீ எனக்கு அம்மாவா அவருக்கு அம்மாவா? எனக்கு நீ மாமியா மாதிரி பேசிட்டு இருக்க, அவருக்கு அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க. இப்படிதான் பேசாதாமா. அவர் என்ன அடிச்சு அழ வச்சிருக்காரு, அங்க போய் சண்டை போட்டு விட்டுட்டு நீ ஏன் சண்டை போட்டு இருக்க? நீ ஒரு அம்மாவா? எவ்வளவு புருஷன் முன்னாடி சண்டையில 1000 இருக்கும். 3வது நாள் நான் வந்து பேசினா நல்லா இருக்காது. இன்னைக்கு புருஷன் இல்லாம நாளைக்கு என் புருஷன் தான் எனக்கு தங்கம். அப்ப நான் என் மூஞ்ச எங்கொண்டு வைக்க? புருஷன் முன்னாடி சண்டைனா அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் சண்டை இருக்கும், ஒரு நாள் சண்டை இல்லாம இருக்கும். நீ தான் பொறுத்து போகணும், பொறுத்துக்கோ. 2 பேரும் வாங்க வாங்க வாங்க. ஏன்னா தம்பி உள்ளூர்ல தான் இருக்க. ஒரு நாள் இந்த பெரியமையா வந்து எட்டி பார்க்க வர மாட்டேங்கியல, இருக்காமா இல்லையான்ட்டு ஒரு நாள் வந்து பார்க்க வர மாட்டேங்கி. அவன் தங்கச்சி வந்தா இன்னைக்கு தான் வந்திருக்க பாக்கணும்னு. இல்ல பெரியமா, எங்க வரதுக்கு நேரம் இருக்கு? நமக்கு தான் காலையில விடிஞ்சதுல இருந்து பொழுது அடையில இருக்கு, வேலை சரியாதான் இருக்கு, ஒரு பக்கம் போக முடியல. சரி பெரியப்பா வந்துச்சு, இப்பதான் சின்னதா வீட்டுல ஏதோ சண்டை போல, சின்னதா வீட்டுக்கு வந்திருக்கா. சரி வாங்க நம்ம போய் பேசுவாங்கன்னு விட்டுட்டு வரும். பொங்கல் வருதா, பொங்கல் வரணும், பொங்கல் வடி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு, அதான் வந்திருக்கோம். சின்னதாய் வீட்டுல அங்க என்னதான் பிரச்சனை? இது அங்க வந்து இருக்கா பொங்கல் அதுவுமா? என்ன பிரச்சனை சொன்னாதான் அங்க போய் பேசுறது கொஞ்சம் வசதியா இருக்கு. எதுவும் தெரியாம கேட்டா நம்மகிட்ட போய் சண்டைக்கு வந்துருவா. பொங்கப்படி கொண்டு போனாலும் குறையதான் நாங்க குடுத்துருக்கோமா எங்க பிள்ளைக்கு. வேற அம்மி வரல 4 கல்ல தூக்கி போட்டு வந்துட்டாமா, வேற ஒண்ணும் கொடுக்கலையா. பானையும் ஒரு பானை தான் கொடுத்துருக்கோமா, வேற ஒண்ணும் கொடுக்கலையா. மருமனுக்கு அது காணாதான். கல்யாணத்துக்கு 4 பாத்திரம் தான் கொடுத்தோமா, அப்பவும் ஒண்ணும் கொடுக்கலையா. அதனால பிள்ளைய போட்டு அடியானு அடிச்சு கட்டி விட்டாங்க. என்ன சுப்பு குட்டி தலை பொங்கப்படினா நிறைய கொண்டு கொடுக்காண்டாமா? கடன் வாங்கியாவது நிறைய கொண்டு கொடுத்துட்டு வந்துருக்காண்டாமா? நீ யாருக்கு 4 காய்கறி கொண்டு கொடுத்துட்டு வந்து போல. அதான் மருமனு கோவம் வந்து பிள்ளைய போட்டு அடியானு அடிச்சிருக்கான் போல. நீ என்னத்தை கொண்டு கொடுத்துருக்க? எங்களெல்லாம் கூப்பிடலையே தலை பொங்கப்படிக்கு, நீ மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டியோ? இல்லையா மழை தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, யாரை கூப்பிட? 4 ஆளையில கூப்பிட்டு போனா வண்டி பிடிக்கணும், வாடகை கொடுக்கணும். நம்மளே மழை தண்ணி இல்லாம ரூபாய் இல்லாம கொஞ்சம் போல வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம கொண்டு போல பார்த்தா இந்த ஊராளுக்கு தலை பொங்க படிக்க அந்த பிள்ளைக்கு இவ்வளவுதான் கொண்டு போவா, இவ்வளவுதான் கொண்டு போவோம் பாவா. நமக்கு அது அசிங்கமா ஆயிப்போம். நம்மளால ஏன்டா கொடுத்துட்டு மறுமொழி சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பொங்கப்படி என்னால இவ்வளவுதான் முடியும். இருந்த காசு விவசாயத்துல போட்டுட்டு மழை தண்ணி இல்ல ஒண்ணு இல்லையா, சரி அடுத்த பொங்கப்படிக்கு நான் நல்ல செழிப்பா தந்ததுன்னு சொல்லி தான் விட்டு வந்திருக்க மாதிரி அந்த சண்டை போட்டாரு தெரியல. ஏன் சின்னதா அங்க என்னதான் பிரச்சனை உனக்கு? பொங்கப்படி கொண்டு வந்தால அதான் சண்டையாயிட்டோம். குறைய பொங்கப்படி கொண்டு கொடுத்து வந்திருக்காவ, காயெல்லாம் வேண்டாம், அதனால சண்டை போட்டோன்னு அடிச்சு அனுப்பிட்டாவளோ? அதனால வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லண்ணே, அவர் கரும்பு கடைக்கு வேலைக்கு போனாரு. வேலைக்கு போயிட்டாரு இவ்வளவு நேரமான்னு கேட்டேன். நானே இப்பதான் வந்திருக்கேன், அதை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. அதுல வந்த சண்டை தான். அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு 10 தரல, பொங்கப்படிக்கு காய்கறி ஒண்ணு தரல, 4 கள்ளத்துக்கு போட்டு போயிட்டு அவங்க அப்ப பொண்ணை கட்டு போல வேற எங்கேயா கிளம்பி நிறைய நகை நட்டு போட்டுருப்பாவா. அப்படி இப்படி சொல்லி சண்டை எடுத்து என்ன அடிச்சு விட்டாரு. அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா தான் அடி அடின்னு சொல்லி இவர் அடிக்காரு என்ன போட்டு. சரி சரி வாங்க எல்லாரும் நேரத்தோட போய் கிளம்புவோம். அப்புறம் அங்க விட்டு இங்க அதுக்கு பொழுது ஆயிரும். நாளைக்கு வர பொங்கல் ஒண்ணு இன்னைக்கு சண்டை போட்டு அப்பா வீட்டுக்கு வந்தா சரியாயிருமா? வாங்க நாங்க வந்து பேசி விட்டுட்டு சத்தம் போட்டு வர மருமா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. வாங்க போவோம் எல்லாரும். இந்த பஸ் மறிங்க மறிங்க, எல்லாரும் சீட்ல போய் உட்காருங்க. வாங்க வாங்க சீட்டை பார்த்து உட்காருங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்க மருமாட, நீங்க எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? தோட்டத்துக்கு போகலையா? வீட்டுல இருக்கீங்களா? நஞ்சு நட்டு இருக்கீங்களா? தண்ணி எதுவும் பாக்கி போகலையா? காலையில போய் தண்ணியெல்லாம் பாய்ச்சி போட்டு வீட்டுல மாடு கிடக்க, மாடை ஊத்திட்டு போகணும்னு வந்தேன். போகணும் மத்தியானம் வாக்குல போகணும். மருமாட உங்க அம்மா அப்பா எங்க? அதெல்லாம் கொஞ்சம் பாக்கணுமே. எங்க இருக்காங்களா அங்க இருக்காங்களா? எங்க அம்மா அப்பா அங்க பழைய வீட்டுல இருக்கா மாமா. இங்க ஏதாவது விசேஷம் கறிக்குழம்பு ஏதாவது வச்சா கூப்பிடுவோம், அப்பதான் வருவா, எல்லாம் வரமாட்டாங்க. சரி நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு நான் ஒரு எட்டு உங்க அம்மா அப்பா போய் பார்த்து பேசிட்டு கூட்டு வரேன். என்ன மருமகனை பொங்கப்படிக்கு ஒண்ணு தரலன்னு பிள்ளைய போட்டு இப்படி போட்டு அடியன்னு வச்சிருக்கேன். பிள்ளைதாச்சு பொம்பளைய போட்டு நீங்க கூடவும் வரல. கூட வந்து ஒரு 8 வீட்டுல இருந்து சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படி தனியா அனுப்பியிருக்கேன். எங்கேயும் மயங்களுக்கு நான் என்ன செய்ய? பிள்ளை எங்க போய் தேடட்டேன்? என்ன மருமகன் இப்படி பண்ணுறேன்? ஏன் மாமி உங்க பொண்ணு என்னென்ன பேச்செல்லாம் பேசுறேன், காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறேன். என்ன சண்டை படுறது? வேலைக்கு போயிட்டு வந்து என்ன நிம்மதியா வீட்டுல இருக்கே விட மாட்டேங்க. சண்டை படுறது. ஏன் தான் வீட்டுக்கு வரேன்னு எனக்கு தோணுது. உனக்கெல்லாம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு துளிய விருப்பம் இல்லை. எங்க பெரியப்பா தான் கேட்க மாட்டான். நல்ல பையன் பிடிச்சி தங்கச்சி பிடிச்சி வாந்தலையில பிடிச்சி கட்டிச்சிட்டான். நீ பொண்ணு இல்லன்னு ரோட அலைந்து நான் பாக்கணும்னு பார்த்தேன். அந்த குரூப்ல எனக்கு எல்லாம் போச்சு. ஏன் தங்கச்சி பிடிச்சி கட்டிச்சிட்டாவா? நீ கேட்க ஆளுன்னு இப்படி பிள்ளைதாச்சு பொம்பளை போட்டு அடிக்கல. இப்ப என் தங்கச்சி மேல கை வச்சு வரலாம், கையை எடுத்துதான். இப்ப நான் நீங்க சமாதானமா பேசி சின்னதா எங்க விட்டுட்டு போனுங்க முடியல, வரலையே. ஏன்ட்டு சண்டை போடணும்லாம் வந்திருக்கேல. அப்படி உங்க சின்னதா என்ன பேசுனாங்க, சின்னதா கேட்டால அதை கேட்டுக்க முடியல. வந்தது வராத ஏன்ட்டு வந்து சண்டைக்கு நிக்கல. பிள்ளைய வளர்க்க துப்புல ஏன்ட்டு சண்டைக்கு வந்துட்டான சண்டைக்கு. இல்ல என்னல பேச ஒரு பெரிய ஆளு சின்ன மதிப்பு இல்லாம உமாட்டு வாயில வந்தது பேசிட்டு இருக்கு. பிள்ளைய வளர்க்க துப்பு இல்லாம தான் கல்யாணம் முடிச்சு தந்திருக்கோம். நீ மாடு மாதிரி பிள்ளைய போட்டு அடிக்க நாங்க கேட்காத எங்களை துப்புலங்க ஒழுங்கா பார்த்து பேசுறதுக்கு என்ன நாள் பேச கேட்டுட்டு இருப்பேன் நினைப்ப. உனக்கு முது எலும்பு எண்ணி பிள்ளை எண்ணி யா ஊர்ல வந்துட்டு யா வீட்டுல நின்றுட்டு என்ன எப்படி மரியாதை பேசல? முது எலும்பு எண்ணி பிள்ளைல எண்ணி. மாமி அவர் என்ன வார்த்தை பேசிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்லாம அவங்க பாட்டு நிக்கல. மருமனுக்கு அப்ப அவ்வளவுதான் மரியாதையா? என்னது மருமனை பேச மருமனுக்கு என்ன மரியாதை தரணும்? பொங்கப்படி கொடுக்கும்போது அவரும் சொல்லித்தால விட்டு வந்துட்டு அந்த வருஷம் விளைச்சல் எல்லாமே இல்லை. எல்லாத்துலயுமே விவசாயத்துல பட்டு என் ரூபா ஒண்ணு இல்ல. அடுத்த வருஷம் நான் கொஞ்சம் செழிப்பா தரேன் அப்படி சொல்லித்தால விட்டு வந்துட்டு நீங்க பின்னாடியே பிள்ளைதாச்சு பொம்பளை அடிச்சு வரது சரியாயிருமா? இது என்ன முறையாகும்? மருமகன் சரி நீங்க எல்லாரும் சின்னதாய்க்கு புத்திமதி சொல்லி விட்டு போயாலும் பார்த்தா நீங்க சின்னதாய்க்கு மிச்சமா தான் பேசுறது. இப்பதான் தெரியுது சின்னதாய் எப்படி அவளை வாய் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறீங்க, அவளும் பேசுதா. வேற அவ மட்டும் எப்படி அமைதியா இருப்பீங்க? சின்னதாய் அவருடைய கையோட கூட்டு பண்ணு தானே பேசிட்டு இருக்கீங்க.
ஏன்னா என் தங்கச்சி மேல கையை வச்சு தெரிஞ்சத ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு எனக்கு அவங்க வந்து உன் கையை காலம் எடுத்து கேட்க ஆளுல என் தங்கச்சி தெருல விட்டு அடிக்கல இப்ப மேல கை வச்சு பாருல என் தங்கச்சி மேல இருக்குதான் ஒழுங்கா இருப்பது ஏன்னா இருக்க இடம் தெரியாம ஆக்கிட்டு போயிருவேன். என்னது கையை காலம் உடைப்பேன் எல்லாரும் வீட்டோட வெளியே பார்க்க பஸ். சரி பொண்ணு தந்த ஆளுக்கு வந்துருக்கான்னு அமைதியா நின்று அமர்ந்து பேசியிருந்தா என்ன தலைக்கு மேல யாருதே இல்ல. பொண்ணு கொடுத்தாலும் தாந்து போகணும், பொண்ணு எடுத்தோட தாந்து போவான். பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு அந்த வழி மாதிரி தெரியலையே, கையோட கூட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கீல. எப்பல என் தங்கச்சி மேல கை வைக்கல இன்னைக்கு கையை கால உடச்சி உன் கையை உடைக்கலன்னா பாருல இன்னைக்கு அடிக்க அடியில முதுவெல்லாம் புண்ணு ஆகணும்ல இன்னைக்கு உன் அப்பா தலைக்கு அடையாளம் தெரியாததுக்கு அடிச்சு போட்டு என் தங்கச்சி உட வாழ்ந்தாலும் சரி அவன் வீட்டுக்கு வந்தாலும் சரி இன்னைக்கு உன்ன விடப்பது கிடையாது. எவ்வளவு தைரியம் என் தங்கச்சி தெருல விட்டு அடிச்சு பண்ணி ஏல 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 வந்த இடத்துல சண்டை போடல கையை காலம் அவனை பிடிச்சி திருப்பி விட்டுறாங்க அப்புறம் அதோட பெரிய லோலாகி போகும். ஏல உருள ஏல ஏல அவனை உருள ஏல சும்மா இல்ல பேசி தீர்த்து கொடுங்க. இல்ல என்னோட என் வீட்டுல வந்து என்னையும் அடிக்கல இன்னைக்கு உன் கையை காலம் உடைக்காம நான் விட்ட முடியல. என் வீட்டுல இருந்து என்ன அடிச்சு நீ எப்படி உயிரோட போனோம் கையை காலம் நீ திருப்பாம நான் விட்ட முடியல. அட பாவி மட்டும் என்ன தூக்கி கீழே போட்டானே காலை வர பிடிச்சிட்டு விடல இல்ல காலை விடல காலை உடச்சு காலை விடல. மொட்டை பையல என் வீட்டுல இருந்து எண்ணெயோ அடிக்க உனக்கு எவ்வளவு தவறியா என் மேல கை இன்னைக்கும் காலையோ கையோ உடைக்காம மாட்டேன் பாரு. அப்பதான் தெரியும் இந்த கோபாலியான இடிச்சாவே நினைச்சிட்டு இருக்கேன் நீ அடிப்பேன் அடி வாங்கிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இன்னைக்கு காலை உடைக்காம விட மாட்டோம்ல. சண்டை விடாங்க அமைதியா இருங்க பேசி தீர்த்துக்கல வாய் வார்த்தை பேசுனா திடீர்னு அடிக்கடியில இறங்கிட்டே நம்ம டெய்லி வந்து போக வேண்டிய இடம்ல இது இல்ல சும்மா இருங்களேன் சண்டை படாதீங்களே. ஏன் மருமனை சண்டை விடாம மருமனை சின்ன பையன் ஏதோ தெரியாம அடிச்சுட்டா மருமனை காலை விடுங்க மருமனை நல்ல இருந்தா காலை உடச்சு போட்டாங்க நாளைக்கு பொங்கல் விடணும் மருமனை விட்டுருங்க ஏதாவது பேசிட்டு தீரலாம். என்ன அடிக்கும்போது ஒருத்தர் வாய திறக்கலே வாய முடிச்சு இப்ப உங்க பிள்ளைய அடிச்சது மருமான காலை விடுங்க காலை உடச்சு போட்டாங்களா. என்ன அடிக்கும்போது மரும அப்ப கண்டு தெரியல உங்க பிள்ளைய அடிச்சது மருமன் அப்ப மட்டும் மரும கண்டுக்கு தானே ஆகும். இந்த மொட்டை மண்டையை அடிச்சு நீங்க உடைக்காம விட மாட்டேன் நான் இழுச்சாவே வச்சோம் நீங்க அடிக்கும்போது அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரையும் அடிச்சு போட்டு வெளியே தப்பிக்க. உனக்கு எவ்வளவு திமிரு தான் அண்ணன் வேலை நீ கையை இன்னைக்கு கையை கால உடைக்காம நான் போக மாட்டேன் இந்த வீட்டை விட்டு உனக்கு ஒரு வழி கட்டாம நான் போனேன்னா என் நிலைமை என்ன ஆகும். நான் சின்னதாக கிடையாதுல இன்னைக்கு பாரு ரெண்டுல ஒண்ணு பார்த்து உனக்கு ஒரு முடி கட்டிட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்னு அன்னைக்கு ஒரு அடியோட விட்ட மாதிரி 4 அடி சேர்த்து கொடுத்தது எந்திக்கலாம இங்கே கிடந்திருப்ப ஒரு அடியோட விட போய் நீ உங்க அப்பா வீட்டு போயிட்டு பெட்டி தூக்கிட்டு பொம்பளையானவன் வீட்டுக்குள்ள இருந்து சமாளிப்பா சண்டை என்னதான் பேசிட்டு இருப்பா. ஆளுக்கு முன்னாடி பெட்டி தூக்கி ஓடிக்கிட்டு அடிக்கிறதுக்கு 4 ஆளுமே கூட்டு வந்து ஒன்னு வீட்டுக்குள்ள வச்சாலும் வீடு வழங்காது என் வீடு உன்னை வீட்டை விட்டு பஸ் வெளியே போகும்போது என் தாலியை கழிச்சாலும் தந்துட்டு பத்திக்க இல்லைன்னா விளக்கமா பிஞ்சு மிஞ்சு உனக்கு. அட பாவி மட்டும் பேசிட்டு இருந்தாலும் கூட்டம் வந்து அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிவிட்டேல என்னெல்லாம் அடிக்கடி போட்டு இப்படி உருளுதேல இனிமையா பிள்ளை எப்படிங்க வாழும் மருமோன்னு என்ன அனுப்பி சொல்ல மருமோன நீங்க எது மனசுல வச்சுக்காங்க மருமோன அந்த பையன் கொஞ்சம் அவசரப்பட்டு மேல கை வச்சுட்டா நீங்க எது நினைச்சுக்கலாம் மருமோன அவனுக்கு நான் மன்னிப்பு கட்டுருக்கேன். மாமா இனிமே உங்க பிள்ளை கூட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உங்க பிள்ளை என்ன தனியா இருந்தாலும் இங்க இருந்து பேசி தீர்த்துருக்கணும். உங்க வீட்டுக்கு வந்தா சரி வந்தானா சும்மா வந்து நிக்கலாம்ல அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்து அவர் என்னமா போட்டு அடிக்காரு. எங்க அம்மா அப்பா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன போட்டு இந்த அடி அடிக்காதீங்க எங்க அம்மா அப்பா தானே கூட்டாருன்னு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இவரு என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாரு. இனிமே ஒரு நிமிஷம் உங்க பிள்ளை கூட என்னால வர முடியாது நான் கெட்டின தாலியை கழுத்து உங்க பிள்ளைய கையோட கூட்டு போங்க விட்டு போதீங்க. மருமோனை என்னதான் என் பிள்ளை தப்பு பண்ணிருந்தாலும் நீங்க என் பிள்ளைய ஏத்துக்காங்க. சின்ன பையன் அவன் அவசரப்பட்டு மேல கை வச்சிட்டான் ஒரு அவசரம் கொடுக்க என்ன பேசுறேன்னு தெரியாம கோவப்பட்டு கையை சொன்னீங்க அதை எதுவும் மனசுல பெருசா நினைச்சுக்காதீங்க. என் பிள்ளை கூட சேர்ந்து வாழறது கழிவு பாருங்க. என்னது உங்க பையன் பேசிட்டு இருக்கும் போது மேல கை வைக்கான் அடிக்கான் மிதிக்கான் அப்போ கல்லு போல நின்றுட்டு இப்ப உங்க பிள்ளை கூட அப்படியே வாழ வழி பக்கம் போவோம் பிள்ளை கூட வாழவும் முடியாது உட்கார முடியாது உங்க பிள்ளைய கையோட கூட்டு போ. கேட்டி பாலம் அவனை நம்பிதான் நான் விட்டு போனேன் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் பேசிட்டு இருந்தா வாரேன்னு அதுக்கு ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே நீ ஒரு பெரிய பொம்பளை நிக்காதானே செய்யுது அவன் தான் ஒரு அவசரம் கொடுக்க சின்ன பையன் புத்தி இல்லாம அடிக்கான உனக்கு புத்தி எங்க போச்சு நீ சொல்ல வேண்டியதால மருமா மேல கை வைக்காது கல்லு போல நிக்க மாட்டுக்கு 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தாவா திடீர்னு கையை நீட்டிதான் இவன் சின்ன பையன் வெறும் அவசரம் கொடுக்க இவனை போய் கூட கூட்டு வந்த பாரு இந்த சின்ன தம்பி கூட்டு வந்து போல வேற யாரையா கூட்டு வந்திருக்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது போய் கை வச்சுட்டானே யாருக்குதான் கோவம் வராது அதான் மருமட்டாக்குன்னு கோவம் வந்துட்டு இவனை நம்பி எப்படி நம்ம பிள்ளைய விட்டுட்டு போவ அப்பா தான் என்ன பத்தி சொல்லட்டும். நீங்க பேசினது வரைக்கும் போதோ வந்தாலும் அவங்க பிள்ளை என்ன தப்பு செஞ்சுச்சு அதை யாரும் கேட்கறது துப்பு இல்ல ஆளாளுக்கு வந்து அடிக்கிற ஆளாளுக்கு ஏன்டா வந்து கழி கட்டிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளை என் வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போகாது தாலியை கழித்தாங்க எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே போக வச்சு மருமனை ஏதோ தெரியாம நடந்து போச்சு மருமன் நீங்க மனசுல வச்சுக்காங்க உங்க அப்பா தானே எதுவும் செய்தாங்க மருமனை சொன்னாலும் அப்புறம் என் பிள்ளைங்க வாழ முடியாதுப்பா நீங்க ஏதாவது கொஞ்சம் மனசு வைங்க என் பிள்ளைய பாருங்க பாவம் போல நிக்கும் பிள்ளைதாச்சும் பொம்பளை வேற ஆளாலாம் வைக்காதீங்க அவளை இவளால இவ்வளவு பிரச்சனை மறுபடியும் இவ்வளவு யான் தலையில கட்டிட்டு பண்ணு பாக்கல நீங்க போகும்போது கையோட கூட்டுவாங்க என் தாலி கழுத்து உங்க பிள்ளைய கையோட கூட்டுவாங்க உங்க வீட்டுல கொண்டு போய் ஆளுங்க உங்க பிள்ளைய வச்சு பிள்ளைகளுக்கான பிள்ளைகளுக்கு லட்சணம் இல்ல மச்சான் நான் செஞ்ச தப்புதான் மச்சான் என் தங்கச்சி பழி வாங்கினாங்க என் தங்கச்சி வாய் வயிறுமா இருக்கு அவளை ரொம்ப அழ வைக்கங்க யாருக்குமே ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டத்துல இருக்கா மச்சான் நான் உங்க காலில் வேணாலும் விழுத மச்சான் என்ன மன்னிச்சுக்காங்க நான் செஞ்ச தப்புதான் நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் நான் உங்களை மன்னிக்கவே வேண்டாம் நீங்க செஞ்சது வரைக்கும் போதும் எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே போங்க.